ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் முத்து நகரம் என்று கொண்டாடப்பட்ட தூத்துக்குடி இப்போது சாம்பல் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அரசு அனல் மின் நிலைய செயல்பாடுகள் தூத்துக்குடியின் கடற்பரப்பையும் மீனவர்களின் வாழ்க்கை தேவைகளையும் எப்படியெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலங்களை கைப்பற்றி அதன் வளங்களை கொள்ளையடித்ததை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அரசாங்கமே கடற்பகுதியை கைப்பற்றி அதை முற்றிலும் சீரழித்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? அதற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ள தூத்துக்குடி கடற்பகுதியின் கொடுமையான காட்சிகள்தான் இவை. துறைமுக நகரமான தூத்துக்குடி பல்வேறு வகையிலும் தொழிற்துறைக்கு ஏற்றமான இடத்தில் அமைந்திருப்பதால் இங்கு பல்வேறு தொழிற்சாலைகளும் விரைவாக வளரத் தொடங்கின. இதனால் தென்னிந்தியாவின் முதன்மை தொழில் மண்டலங்களில் ஒன்றாக தூத்துக்குடி உருவெடுத்தது. அதே வேளையில் நீர், நிலம், காற்று என மூன்றுமே மாசுபட தொடங்கியது. இந்நிலையில் மின்சார உற்பத்திக்காக நிறுவப்படும் அனல் மின் நிலையங்கள் பலவும் தூத்துக்குடியை சுற்றியே அமைக்கப்படுவதால் சாம்பல் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாநகரம். இதற்கு நிகழ்கால எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக பகுதிக்கு தெற்கே உள்ள இனிகோ நகர் கடற்கரை பகுதி. மேங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்தி காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன. இந்த கடற்பகுதிக்கு தெற்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் நடுவண் அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அனல் மின் நிலையங்கள் இயங்குவதற்கு கடல் நீர் மிகவும் இன்றியமையாத ஒன்று. இந்த அனல் மின் நிலையங்கள் இயங்கும் போது கடல் நீரை உள்வாங்கி எடுத்து மீண்டும் கடலுக்கே அனுப்புவது வழக்கம். இப்படி கடல் நீரை மீண்டும் அனுப்பும் போது மறுசுழற்சி செய்யாமல் நிலக்கரி சாம்பலை மிகப்பெரிய குழாய்கள் வழியாக கடலில் அளவுக்கு அதிகமாக அனுப்புவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனல் மின் நிலையங்கள் வெளியேற்றும் சாம்பல் கழிவுகளால் கடல் நீர் மாசடைந்திருப்பதுடன் கடற்பரப்பும் குறைந்து வருகிறது. கடலின் நீர்ப்பரப்பில் பெரும்பகுதி சாம்பல் திட்டுகளாக மாறியுள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 15 முதல் 20 அடி ஆழம் கொண்டிருந்த கடற்பகுதி தற்போது 2-3 அடி ஆழம் கொண்ட பகுதியாக மாறிவிட்டது. அந்த போட் அந்த இருக்கா, அந்த இடத்துல இருந்து நாங்க சுத்தி ஒவ்வொரு இடமா போயிட்டோம். போய் ஒரு 800-600 மீட்டர் நடந்திருப்போம். இப்ப அந்த இடத்துலயே நாங்க கரையிலேயே தான் போறோம். இது வந்து கடல் பகுதி. காலங்காலமா இந்த இடத்த தொழில் பார்த்த கடல் பகுதி இன்னைக்கு கரை பகுதி ஆயிட்டு. இது வந்து கடல் மண்ணு இல்ல, சாம்பல் கலந்த கடல் மண்ணு. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சாம்பல். இதுல எந்த ஒரு உயிரினமுமே இதுல வராது. நீங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடம் முழுக்க ஒரு கடல் பகுதி. ஒரு பனை மரம் அளவுக்கு தண்ணி இருந்த கடல் பகுதி. இந்த பகுதி முழுக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சாம்பல்கள் கொட்டப்பட்டு இன்னைக்கு இது வந்து நம்ம நடக்கிற தலைமாயிட்டு. இப்போ இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி நீரோட்டு, அதாவது லோட்ரைடு ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, 10 பெருக்குன்னு. அந்த 10 காலத்துல நம்ம நடந்தே போற மாதிரியான சூழல் இன்னைக்கு உருவாயிட்டு. ஒரு காலத்தில் டைகர் இறால்கள், கருவண்டு இறால்கள், களி நண்டுகள் ஆகியவற்றின் பிறப்பிடமாக இருந்த இனிகோ நகர் கடற்கரை பகுதி இன்று அந்த உயிரினங்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதாக மீனவர் ஒருவர் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். மீன்கள் மட்டுமா, இந்த இடத்தில் ஒரு ஈக்காக்கை பறப்பதை கூட காண முடிவதில்லை. இந்த பகுதியில தான் இயந்திரம் இல்லாமல் நாங்க தொழில் பார்த்தோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இயந்திரம் இல்லாம பாய் மூலமா, தாங்கம்பு மூலமா அங்க இருந்து நாங்க இங்க வருவோம். இந்த இடத்துல வந்துதான் தொழில் பார்ப்போம். ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த 20 வருஷம் கழிஞ்ச பிறகு இன்னைக்கு 2026 நம்ம இதுல இருந்து ஒரு 10 வருஷமாவே 2016 இருந்து 26 வருஷம் வரையுமே இதுல நாங்க தொழிலே பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க, அந்த தெருமலை ஒட்டி இந்த இடம் ஃபுல்லா ஆழமா இருக்கும். அதுல கல்லு முனை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிடைக்கிற இறாலுக்கு அவ்வளவு மவுசு உண்டு. ஆனா இன்னைக்கு இங்க ஒரு இறால் பிடிக்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு இங்க இருக்குது. இன்னைக்கு வந்து களிநண்டு நாங்க சொல்லுவோம், களிநண்டுக்கான பிறப்பிடமே இந்த இடம் தான். ஆனா இந்த இடத்துல களிமண்ணு இல்ல, களிநண்டும் கிடைக்காத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இப்படியே சென்றால் மீனவர்கள் கடலுக்கு படகு வழியாக செல்ல முடியாத நிலை உருவாகிவிடும் எனவும், இதன் நீட்சியாக மீன்பிடி தொழில் செய்யும் பகுதியே இல்லாமல் அழிக்கப்பட்டுவிடும் எனவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
பின்ன 2 தொழிற்சாலைகள் இருக்கு பாருங்க. இதுல இருந்து கொட்டப்படுற சாம்பல்கள் குறித்தும் நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற மீன்கள் எல்லாமே இடம்பெயர்ந்து போயிட்டு எங்க வாழ்வாதாரம் முற்று முழுதா அழிஞ்சிட்டு. நாங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு உள்ள மதிப்புல எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சதுன்னா அதுல நாங்க ஒரு 500 ரூபாய் டீசல் போடுவோம், ஒரு 1000 ரூபாய் லேபருக்கு ஒரு 1000 500 ரூபாய் கொடுப்போம், எங்களுக்கு 1000 ரூபாய் நாங்க எடுத்திருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கிறது கூட மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு டீசல் விலை கூட்டிட்டு, இன்னைக்கு டீசல் மானியம் குறைஞ்சிட்டு, இன்னைக்கு டீசல் விலை இன்றைய நிலையில இந்த போர்க்காலத்துல எல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க டீசல் கூட உழைக்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு மீனவர்களோட வாழ்வாதாரம் இருக்கு. நிலைமை இப்படி இருக்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த அனல்மின் நிலையங்களுமே விதிகளை பின்பற்றுவது இல்லை என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு குற்றம் சாட்டுகிறது. 500 மெகாவாட் திறன் கொண்ட அனல்மின் நிலையத்திலிருந்து 3000 டன் சாம்பல் வெளியேறுவதாகவும், தூத்துக்குடியில் இது 5 மடங்காக கடலில் கலந்துவிடப்படுவதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமான அனல்மின் நிலையங்களும் சரி, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அனல்மின் NTPL இருக்கட்டும், இரண்டும் கூட்டாக சேர்ந்து நடத்தக்கூடிய அனல்மின் நிலையங்களும் இந்த மாதிரியான விதிமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஒரு 500 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருந்து ஒரு நாளைக்கு 3000 டன் அளவுக்கான ஃப்ளை ஆஷ் என்று சொல்லக்கூடிய சாம்பல் வந்து வெளியேறுது. அப்ப இந்த சாம்பல், இந்த ஒரு 500 மெகாவாட் பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு 3000 டன் சாம்பல் வெளியேறுது அப்படின்னா, தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் அந்த 3 ஸ்டேஷனும் சேர்த்து 2600 மெகாவாட்டுக்கு மேல அங்க பவர் பிளான்ட் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அதை விட 3000 டன் அப்படின்னு சொல்லும்போது அதை விட 5-6 மடங்கு அதிகமான சாம்பல் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வெளியேறுது. இது வெறும் சாம்பல் சார்ந்த பேரிடர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உணவு சங்கிலியில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மெர்க்குரி என்கின்ற கொடிய நச்சு தீமை தொடர்புடையது எனவும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு அதிர வைக்கிறது. இது வெறும் ஒரு தூசியோ இல்ல ஒரு சாம்பலோ கிடையாது. இது வந்து ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் அதிகமா இருக்கும், குறிப்பாக மெர்க்குரி கலந்துருக்கும். அப்ப இந்த மெர்க்குரி கலந்த இந்த சாம்பலை கொண்டு போய் அந்த கடல்ல கொட்டும் போது கடல் வாழ் உயிரினங்களுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அப்ப மெர்க்குரி வந்து உங்களுக்கு கண்டாமினேட் ஆச்சுன்னா, மெர்க்குரி அமால்கமா மாறிச்சுன்னா உங்களுக்கு பயோ அக்குமுலேஷன் நடக்கும். உணவு சங்கிலியில மெர்க்குரி கலக்கிறதுக்கான அபாயம் இருக்கு. அப்ப இந்த கடல்ல போய் இவ்வளவு மெர்க்குரி, அதுவும் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த முகத்துவார பகுதியில மேங்க்ரூவ் காடுகள் இருக்க பகுதியில போய் இதை நீங்க கொட்டும் போது அங்குள்ள உயிரினங்கள் அதை வந்து சாப்பிட்டு எறா மீன் எல்லாம் வந்து இந்த மெர்க்குரி கலந்த இந்த சாம்பலை வந்து அது உள்ள போச்சு அப்படின்னா அதை உண்ணுகின்ற மக்களாகிய நமக்கும் அந்த பாதிப்பு பெரிய அளவுல இருக்கும். திரும்ப சரி செய்ய முடியாத பிரச்சனையை இது உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு அபாயம் வந்து அங்க இருக்கு. கடந்த ஆட்சி காலங்களில் சென்னையை சுற்றியே மீன்வளத்துறை அமைச்சர்கள் ஆய்வுக்கு சென்றதாக கவலை தெரிவித்துள்ள மீனவர்கள் இந்த முறை மாற்றத்தை எதிர்நோக்கி தாவேகவிற்கு வாக்களித்திருப்பதால் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தங்களது இழப்புக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்னைக்கு நீங்க காசிமேடு, எங்க மீன்வளத்துறை அமைச்சரை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு காசிமேடு எல்லா பகுதியிலும் ஆய்வுக்கு போறீங்க. ஆனா தூத்துக்குடிக்கு வாங்க, தூத்துக்குடியில விசைப்படகு மட்டும்தான் தொழில் இல்லை, இன்னைக்கு நாட்டுப்படகு இருக்கு, பைபர் தொழில் இருக்கு. இந்த தொழில் என்ன ஒரு நிலையில இருக்குன்னு மீன்வளத்துறை அமைச்சர் பார்க்கணும். உங்களை பாதுகாப்பான முறையில நாங்க உங்களை கூட்டு வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வரோம், நீங்க பாருங்க, இதை ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணித்தாங்க. இன்னைக்கு இந்த தூத்துக்குடி மக்கள் தான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஆனது ஸ்ரீநாத் அவர்களுக்கு இன்னைக்கு 2 இரும்பெரும் கட்சிகளுக்கு இடையில நீங்க நின்னீங்க. இந்த 2 கட்சிகளும் எவ்வளவு பணத்தை கொட்டி தீத்தாங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுலயும் உங்களை மக்கள் வந்து 1 ரூபா காசு கொடுக்காம உங்களை வெற்றி பெற வச்சாங்கன்னா நீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு இந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். உங்க வெற்றிக்காக இந்த மீனவ மக்கள் கடுமையா உழைச்சிருக்காங்க. இந்த மீனவ மக்களுக்கு நீங்க செய்யற பரிகாரமா அந்த ஒன்னே தான் இந்த மக்கள் கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு வர்ற பல திட்டங்களால மீனவர்கள் அழிவு நிலையில இருக்கும். இன்னைக்கு கடல் அரிப்பாலையும் பல சிக்கல்கள் வர்ற தொழிற்சாலைகளாலதான். இந்த 2 ஆலையிலும் கொட்டின இந்த சாம்பலை நீங்க அள்ளி எங்களுக்கு ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணணும். உங்களை நம்பிதான் இந்த மக்கள் நாங்க இருக்கிறோம். எங்களோட பிரதிநிதியா தான் உங்களை அனுப்பியிருக்கோம். அப்ப எங்களோட குரலை நீங்க வந்து நிறைவேற்றுறதா, எங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதா, எங்க குரலா நீங்க இருக்கிறதா உங்களுக்கு சரியான நிலைப்பாடா இருக்கும், அறம் சார்ந்த அரசியலா இருக்கும். அதை தான் இன்றைக்கு நாங்க மக்கள் விரும்புறோம். தயவு செய்து கண்கொண்டு நீங்க இதை பார்த்து இதை எங்களுக்கு விடுதலை அடைந்தாங்க, இந்த இடத்த நீங்க வந்து மீட்டுருவாக்கம் பண்ணித்தாங்கன்னு தான் தூத்துக்குடி மக்கள் உங்கள்கிட்ட வைக்கிற முதன்மையான கோரிக்கையா இருக்கு. தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்பகுதி மீனவர்களுக்கு இந்த ஆட்சியிலாவது விடிவு காலம் பிறக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் இசக்கி ராஜாவுடன் இப்ராம் ஷா.